சூப்பர் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு. அமேசிங் மூவி. இவர் வந்து விஜய் ஃபேனு, ஆனா இப்ப அஜித் ஃபேன். ரொம்ப பிடிச்சிருச்சு, அவ்வளவு பிடிச்சிச்சு அவனுக்கு படம். திருப்பியும் நான் வரப்போறேன் ஃப்ரெண்டோட, இவன் திருப்பியும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நாட் ஜஸ்ட் பெரியவங்க சின்னவங்க யாருமே இல்ல, அமேசிங் மூவி. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சூப்பர். கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிருக்கு. அதை விட சோ நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு இவ வந்து அஜித் ஃபேன், நாங்க ரெண்டு பேரும் விஜய் ஃபேன் ஆக்சுவலா. ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவி நல்லா தான் போய் பார்ப்போம், அதுதான் கான்செப்ட். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ணிட்டு இருந்தா சொன்னேன், எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத மூவி பாரு, என்ஜாய் பண்ணனா. பட் இது வந்து பயங்கர வேற லெவல் மூவிங்க. இப்பதான் சொன்ன ஃபேன் பாய் மூவி சொன்னேன். ஃபேன் பாய்ங்கிறது நிறைய பேர் பண்ணிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ். பட் இந்த லெவலுக்கு யாரால பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். ரொம்ப அல்டிமேட்டா பண்ணிருக்காரு ஆதிக். அண்ட் ஆதிக் நல்லா பண்ணிருக்காரு. அண்ட் மியூசிக் இஸ் வேற லெவல். அந்த டெம்போ குறையவே இல்லை. ஜிவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த மாஸ் டெம்போ எடுத்துட்டு போயிருக்காரு. ஒன் மூவி ஃபார் லைஃப் டைம் வொர்க் பண்ணி எஃபோர்ட் போட்டுருப்பாரு. இந்த படத்துல எப்படி இருக்காரு த்ரிஷாவோட, இது 6வது மூவிஸ், அந்த காம்போ எப்படி இருக்கு? வெரி நைஸ். அந்த காம்போல எப்படின்னா நமக்கு பழைய காம்போலாம் கொண்டு வராங்க. சோ சிம்ரன் வராங்க, நம்ம அன்எக்ஸ்பெக்டடா நிறைய இருக்கு. ஆமா, அன்எக்ஸ்பெக்டடா நிறைய இருக்கு. கண்டிப்பா அந்த மூவி வந்து ஒரு அஜித் ஃபேனுக்கு வந்து ஃபார் எவர் அந்த மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். டில் இந்த ஒரு மூவி போதும், அந்த மாதிரி இருக்கு. ஆசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாஃப் தரமா இருந்துச்சு. சோ போரே அடிக்கல. விஜய் ஃபேனா பர்சனலா சோ அஜித் படம் பாருங்க எப்படி இருந்துச்சு? இப்படிலாம் ஒரு படம் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா வந்து பார்க்கணும். ரொம்ப வைப் பண்ணீங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன், ரஜினி ஃபேன், எந்த ஃபேனா இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்க்கணும் கண்டிப்பா. ஓகே, அப்ப நீங்க விஜய் ஃபேனா இருந்தாலும் கலா ஃபேனா ஒரு படத்தை பாக்குறீங்க? ரெண்டு ஃபேனும் நான் தான். ஆனா ஃபர்ஸ்ட் விஜய் ஃபேன். இன்னைக்கு குட் பை டக்லி வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு, ஃபுல் பேக்டு. வேற மாதிரி அவ்வளவுதான். தரமான செய்க, பக்கா ஃபேன் பாய் மூவி. தலை எல்லா படத்துலயும் டிஃபரெண்ட், எல்லாமே மாஸ் தாங்க சார். படமே மாஸ் தான், வேற லெவல் படம். செம படம், செம்ம என்ஜாய். ஃபுல்லா எழுந்து நின்னுதான் ஃபுல்லா படம் பார்த்தேன், உட்காரவே இல்ல சீட்ல. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எதனாச்சும் ஒரு இன்டராக்ட் ஆவாங்க. பட் ஆனா அதுலயுமே எல்லாருமே எழுந்து நின்று டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இல்ல. செம்மையா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்த்தோம்னா நல்லா அந்த வைப் மெயின்டைன் பண்ணலாம். செம்மையா இருக்கு, சூப்பர். அதுதான் சொல்றேன், நான் இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனா செம்மையா இருக்கு படமே, வேற லெவல்.